விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஒரு வருடம் எப்படி கடந்து வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சகம் அதிகவனம். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு உடும்பு பிடி கொண்டது. இந்த பிடியை தளர்த்தி கொள்ளும்போது தான் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு இந்த காலகட்டம் விருச்சகத்துக்கு மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் டக்குன்னு நடக்கும். அந்த மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமானா அதுதான் அங்கே ஒரு பெரிய செக்கு அப்படின்னு நம்மளுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் நம்ம உறவுகளில் ரொம்ப விட்டு கொடுத்து விருச்சகம் இந்த காலகட்டம் உறவுகளை பார்த்துக்கணும். அவங்கள அதே மாதிரி அடுத்தவங்க ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு தலை தூக்கமே வராது. அது வேணா 8ஆம் வீடு ரகசியம். அப்போ அடுத்தவங்க ரகசியம் இது அப்படியே ஆராயும். அதெல்லாம் அது தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் A to Z தெரிஞ்சுக்கணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு, இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க. மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் நால்வர். இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அவங்க யார்? ராகு, கேது, குரு, சனி. இவர்களை வைத்து தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம், இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து 2026 மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஒரு வருடம் எப்படி கடந்து வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சகம் அதிகவனம். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு உடும்பு பிடி கொண்டது. இந்த பிடியை தளர்த்தி கொள்ளும்போது தான் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு பலனே. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பாசப்பிணைப்பு மிகுந்தவர்கள். சந்திரன் நீசமாகக்கூடிய ராசி. ஆஸ்பிரேஷன் மைண்ட் இருக்கும், எமோஷ்னல் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் எல்லா உறவுகளும் அவங்கள சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அன்பின் இருப்பிடம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அன்பு, ஆழ்ந்த அன்பு வைக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு இவங்க நம்பிக்கையை பெற்றுட்டா போதும். இவங்கள மாதிரி ஒரு பாதுகாவலர் நம்மளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்மி ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. முப்படைகளை நம்ம சூழ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஒரு டேக் கேர் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே அவங்க நம்பிக்கையை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்னம்மா இப்படிலாம் பயமுறுத்துறீங்கன்னு. ஆமாம், அப்பேற்பட்டது. ஏன்னா செவ்வாயுடைய வீடு அதுவே சக்கரத்தின் 8ஆம் வீடு. 8ஆம் வீடு தான் மிகப்பெரிய அடி. நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய வலி வேதனையை பார்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கள அது கொடுத்தாலும் நிறைய கொடுக்கும். அப்படி தான் அந்த விருச்சிக ராசியுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். அது கொடுக்குற மாதிரி அடி உதையும் யாரும் கொடுக்க முடியாது. அது கொடுக்குற மாதிரி நன்மையும் யாரும் செய்ய முடியாது. ரெண்டுத்தையும் வாங்கிக்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, நல்லதும் இருக்குது, அதுக்கிட்ட கெட்டதும் இருக்குது. இதுதான் அந்த விருச்சிகத்துடைய தன்மையை. விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்க பிளானட்ரி பொசிஷன் பாருங்கள். உங்களுக்கு 5இல் சனி, 4இல் ராகு, உங்களுக்கு 10இல் கேது, குரு 8க்கு போயிட்டார். ஏன்னா பூரண சுபரே அவங்களுக்கு குரு தான். அவர் வேறு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த காலகட்டம் விருச்சகத்துக்கு மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் டக்குன்னு நடக்கும். அந்த மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமானா அதுதான் அங்கே ஒரு பெரிய செக்கு அப்படின்னு சொல்லிடலாம். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாமே ஏற்படும். இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கோர்ஸ்லாம் கிடைக்குதுன்னா அங்கே ஒரு திருப்தி இருக்காது. அதனால் நான் அந்த படிப்பு படிக்க மாட்டேன்னா நிறுத்திடக்கூடாது. அந்த இது இப்போ கிடச்சிருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த படிப்பு உங்களுக்கு ஒரு நாலேஜ், உங்களுக்கான அடுத்த நகர்வை சிறப்பாக ஆக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்கணும். 4இல் ராகு வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களை அப்கிரேட் பண்ணிக்க சொல்லும். உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்றதுக்காக தட்டி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். தொழிலில் மிகப்பெரிய பதவி உயர்லாம் கிடச்சிரும். உங்களுக்கான ஒரு ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகனங்கள்லாம் நல்லா வாங்கி கொள்வது, ஒரு லோன்லேயே நல்லா இப்போ ஒரு கார்லாம் நல்லா ஒரு சொகுசு கார்லாம் வாங்கிக்கிறது எல்லாமே ஏற்படும். தொழில் செய்கிற இடங்கள்லாம் மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்லணும். தொழிலில் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸு, தடை இதெல்லாம் இருக்கும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், அங்கே ஒரு ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் கடந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை பாக்கியம், உங்களுக்கான ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களை ஒரு சிலருக்கு ஒரு வெற்றிலாம் கிடைக்கிறது எல்லாமே இந்த காலகட்டம் இருக்கும். தசாபுத்திகள்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது, அதே போல் தேவையில்லாத ஒரு செலவுகள்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கும். என்னம்மா எதிர்பார்க்கவே இல்லைம்மா, என்னுடைய வருமானமோ
ஒரு 10,000 தான் இருக்குது, ஆனால் செலவு வந்து எனக்கு ஒரு அதற்கு பட்ஜெட் தாண்டி போதேம்மா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும்போது தான் செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்க. வருகப்படியான பணம் வந்தாலும் அது எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க, எல்லா சேர்த்து வச்சுருந்த காசு கூட எடுத்து இந்த காலகட்டம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. நல்லா வந்து கையில் வந்து எப்பவும் லிக்விட் கேஷ் வச்சுக்காமல் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுட்டு தேவைக்கான எந்தெந்த செலவு தேவை, எந்தெந்த செலவு தேவையில்லை அப்படின்னு நீங்களே வந்து அதை வந்து தரம் பிரித்து கொள்ளும்பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி வந்து நம்மளுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் வந்து நம்ம உறவுகளில் ரொம்ப விட்டு கொடுத்து போயிடணும். கணவன் மனைவியாக இருந்தால் கூட இப்போ தேவையில்லாமல் வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதீங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருச்சிகத்துக்கு வாய் ஜாஸ்தி, இது வாயை விட்டுடும். உறவுகளை ரொம்ப மனசு நோக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசினா அப்புறம் எதிராளி எப்படி வந்து பேசுவாங்க? அப்போ நீங்கள் செஞ்ச நல்லதே வந்து அங்கே கண்ணுக்கு தெரியாது. அப்போ நாக்கில் வந்து தேள் கொட்டும்ல, அந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த விஷத்தை கக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவுகள், இதை தான் வந்து இந்த காலகட்டம் ஃபஸ்ட்டு வேணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை 3 தாத்பரியங்களை கொண்டது. 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு நல்ல உறவுகள். அந்த நல்ல உறவு இருந்தால் தான் உங்களுக்கு மன நிம்மதி, மன ஆரோக்கியம் இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும். இந்த உறவுகளும் மன ஆரோக்கியம் இருக்கும்போது தான் நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டு வருமானத்தை ஈட்ட முடியும். பணம் சம்பாதிக்கிறேன் பணத்தை நோக்கியே ஓடாமல் உறவுகள்கிட்ட அந்த குடும்ப கட்டமைப்பை எப்படி பார்த்துக்கணும்னு பாருங்கள். பாசம் இருந்துட்டால் மட்டும் போதாது, அந்த பாசத்தை வந்து ஒரு தன்மையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் உங்களிடம் இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே, அதாவது உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அவங்களுக்காக அவங்க காலத்திலேயே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து நல்ல நேரம் வரும்போது, போ இவன்கிட்ட எப்போ இவன் கொடுக்குற சாப்பாடை வேணாம், இவன் செல்கிற திட்டம் வேணாம், நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்போ விருச்சகம் இந்த காலகட்டம் உறவுகளை பார்த்துக்கணும். அவங்கள வந்து அதே மாதிரி அடுத்தவங்க ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு தலை தூக்கமே வராது. அது வேணாம். 8ஆம் வீடு ரகசியம். அப்போ அடுத்தவங்க ரகசியம் இது அப்படியே ஆராயும். அதெல்லாம் அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் A to Z தெரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறதோ, அடுத்தவங்களை வந்து புறம் பேசுகிறதோ, அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையோ ஆர்வம் காட்டாதீங்க. உங்களை நீங்களே முதல்ல வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த காலகட்டம் வாய் வார்த்தையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரொம்ப கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீனில் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். உணவு, தண்ணீர், இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுறது, அதே மாதிரி தொற்று நோய் ஏற்படுறது, இப்போயே நிறைய வந்து கொரோனாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஜீரணம் சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் முழங்கால் மூட்டு வலி இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் வேணும். மற்றபடி உங்களுடைய மூத்த உறவுகள், அதே போல் உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் நெட்வொர்க்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை செயல்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கான என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ளஸ் கெயின்ஸு, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இதெல்லாம் வந்து நடைபெறும். எல்லாம் ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் தான். உங்களுக்கு தேவையான பணம், பொருளாதாரம், ஒரு திருமண பாக்கியத்திலேருந்து, உங்களுக்கான ஒரு உடல் சௌகரியமாகிறதுலேருந்து, உங்கள் குழந்தை பாக்கியத்திலேருந்து, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பயணிக்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான அனைத்து விதமான நல்ல காரியங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறும். அதெல்லாம் வந்து ஒரு முழு மனநிறைவை கொடுக்குமானா அங்கே அது கொஞ்சம் கம்மி தான். நல்ல விலை உயர்ந்த பொருட்கள், உங்களுடைய பணம் பொருட்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது மறந்து வைப்பதற்கோ இல்லை தவறி போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். விருச்சகம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு, தான தர்மங்களை மேற்கொள்ளும் பொழுது, சிவ வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது, ஆலங்குடி நம்ம குரு பகவானை வழிபட்டு அங்கே போய் நல்லா ஒரு விபூதி பேக்கெட்டு மஞ்சள் குங்கெல்லாம் கொடுத்து அதை நீங்கள் வாங்கி வைந்து எப்போது நெத்தியில் திருநீர் இட்டு கொள்ளும்பொழுது, வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுத்துரும். தேவையில்லாத சிந்தனைகளை வைக்காது. அதே போல் விரயத்தை மட்டுப்படுத்தி கொள்வதற்கு இந்த காலகட்டம் நிறைய சேரிட்டி, தான தர்மம், ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வச்சுக்கணும். சம்பளம் வந்தவுடனே முதல்ல எடுத்து வைக்கக்கூடியது தான தர்மத்துக்கு. தான தர்மத்துக்கு நீங்கள் செலவு பண்ணும்பொழுது உங்கள் விரயங்கள் எல்லாம் சிறப்பான விரயங்களாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, அமைதி, ஒற்றுமை. ஏன்னா குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. அதெல்லாம் வந்து சரி செய்வதற்கு இந்த தான தர்மமும், உங்களுடைய சொல்லுவாங்களா தர்மம் தலைக்கு காக்கணும், அதுவும் உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம், உங்களுடைய சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையையும்
உங்களுடைய விடாமுயற்சியுடன் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு உங்களுக்கான ஒரு விஸ்வரூப வெற்றியையும் பெற்றுத்தரும். விருச்சிக ராசியில் அகடகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.